ஆமாம் ப்ரோ, அன்ஃபேர் எவிக்ஷன் எல்லாமே சொல்கிறீங்க, அது எனக்கும் புரியுது. விஜய் சேதுபதி சார் வந்து கேமை மாற்ற சொல்லி நான் 3 அவார்டுமும் பெஸ்ட் டீச்சர், பெஸ்ட் பர்ஃபார்மர், என்னோடய ஃபுல் டீமுக்கு 8 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ நான் வாங்கி கொடுத்துருக்கேன். கோவம் இருக்குது, கண்டிப்பாக கோவம் இருக்குது, கோவம் இல்லாமலாம் கிடையாது. பட் என்னோடய கோவம் வேறு கோவம். நிறைய பேருக்கு என்கிட்ட கேள்விகள், கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் பிக் பாஸை பற்றி. ஸோ இருக்கிற இவ்வளோ சீசன்ஸ்லேயே இந்த சீசன்ஸ் ரொம்ப கொஞ்சம் பயங்கர டஃப்பாக ஒரு மாதிரி ரொம்ப தெரிஞ்ச முகங்கள் யாருமே இல்லை. அஃப்கோர்ஸ் இப்போ அமித் எல்லாருக்கும் தெரியும், சாண்ட்ராவை தெரியும், என்ன தெரியும், பார்வதி தெரிஞ்சிருக்கும், கமருதன் தெரிஞ்சிருக்கும், அப்புறம் தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் சில பேர் வந்து பேசிக்காக நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஆர்டிஸ்டாக பார்த்துருக்கீங்க. பிரஜனா மிஸ் யூ ஸோ மச், நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆயண்ணா, சாண்ட்ரா அக்கா, திவ்யா அக்கா, சண்டையே உங்கள் சப்போர்ட் யாருக்கு? அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அது அவங்களே பேட்ச் பண்ணிப்பாங்க. அதோட நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்களே பேசிப்போம். இன்னும் கூட சாண்ட்ராவுக்கு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு, அது என்னென்னு பார்த்துப்போம். என்னோட சப்போர்ட் அஃப்கோர்ஸ் வந்து நியாயமாக யார் விளாட்றாங்களோ அவங்களுக்கு தான். பட் என்ன தான் நடந்தாலும் சாண்ட்ரா நியாயமாக விளாட்றாங்கன்றது எனக்கு வந்து 200% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். வை பாரு வாஸ் நாட் எவிக்டட் வை பாரு வாஸ் நாட் எவிக்டட் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? பாரு இட்ஸ் அ குட் கேமர், நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஏன்னா அந்த மைக்கு வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் கண்டிப்பாக மதிச்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப தப்பு. யாராக இருந்தாலும் பிக் பாஸ் ரூல்ஸை மதிச்சிருக்கணும். பாரு நிறைய வார்னிங் கொடுத்துட்டாங்க. பாரு கண்டிப்பாக அதை பாரு கமருதினும் அதை மதிச்சிருக்கணும். ரொம்ப தப்பு அது. நான் அந்த இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து கேள்வி கேட்டிருக்கேன். நான் இல்லை. கிட்ஸ் எப்படி இருக்காங்க? ஸோ கிட்ஸ் 2 பேருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க. நான் 36 days இருந்திருக்கேன். சம் ஆஃப் த மேனேஜ் ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். சாண்ட்ரா கசின் தான் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செம்மையாக ப்ளே பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். உண்மையாலே உங்கள் லவ், உங்கள் சப்போர்ட் எனக்கு அது போதும். உண்மையாலே நான் பிக் பாஸில் போய் ஃபைனல் வரைக்கும் வந்து மேபி டைட்டில் வின் பண்ணதை கூட எனக்கு உங்கள்கிட்ட இந்த லவ் கிடச்சிருக்குமான்றது கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த லவ் என்றைக்குமே கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணோட மூவிஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. பிரதர், யூர் அன்ஃபேர் எவிக்ஷன். ஆமாம் ப்ரோ, அன்ஃபேர் எவிக்ஷன் எல்லாமே சொல்கிறீங்க, அது எனக்கும் புரியுது. பட் எனக்கும் புரியல என்னென்னா என்னால் ஃபைன் பண்ண முடியாத ரீசனை. ஒரு ஆள் நல்லா ஆடலைன்னா அவங்க வந்து தூக்கலாம், கரெக்டு. விஜய் சேதுபதி சார் வந்து கேமை மாற்ற சொல்லி நான் 3 அவார்டுமும் பெஸ்ட் டீச்சர், பெஸ்ட் பர்ஃபார்மர், என்னோடய ஃபுல் டீமுக்கு 8 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்களெலாம் என்ஜாய் பண்ணாங்க. பட் நான் நாமினேட் ஆகி வெளியே வந்துட்டேன். பட் எனக்கு புரியவே இல்லை அது அந்த எவிக்ஷன் ஏன் அப்படி விஷயம் வந்துச்சு. பட் ஓகே, இதுவும் கடந்து போகணும். நான் கடந்து வந்துட்டேன்னு நினச்சாலுமே எனக்கு அது ஓரமாக தான் இருந்திருக்கு. மேபி இது இருந்திருந்தால், அந்த எவிக்ஷன் நடக்காமல் இருந்தால், ஐ எம் ஷுர் கண்டிப்பாக நான் ஃபைனலில் சேதுபதி சாருக்கு ரைட்டோ லெஃப்டில் கண்டிப்பாக நின்றுருப்பேன். ஐ எம் ஷுர். பிகாஸ் நான் அந்த கேமை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன். பட் தெரில, என்னன்னு தெரில. யூ பிளேட் வெல், பட் கிரேட் திங்ஸ் கவுட் சைடு தான் உங்களுக்கு. ப்ரோ, கமருதீன் எஃபெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கமருதீன் கூட பர்சனலாக ஒரு விஷயம் இல்லை. பட் நல்ல பையன், இஸ் அ குட் பிளேயர். என்ன சொல்கிறது, பார்வதி கூட சேர்ந்துட்டு சில விஷயங்களை அவர் பண்ணிகிட்ருக்காரு. மேபி நான் அவன்கிட்ட சொன்னேன், ஜெயிலில் இருக்கணும்னு கம்மிட்டு சொன்னடி வேணாடா, உனக்கு நல்ல லைஃப் வெளியே இருக்குது, இப்படி பண்ணாத, வெளியே போய் ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் பில்ட் பண்ணிக்கோ, இது நீ இங்கே பண்ணனா உன்னை கேம்ஸ் ஸ்பாயில் ஆகும்னு நான் சொன்னேன். பட் தெரியல, மைக் அவுத்து வச்சதில் ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக என்னை தேடி காதுன்ற வார்த்தை எனக்கு போய் சாண்ட்ரா பிஹேவ் லைக் திஸ். அவங்க என்ன பிஹேவ் பண்ணுறாங்க, கரெக்டாக பிஹேவ் பண்ணிடுறாங்க. வை இஸ் திவ்யா பிஹேவிங் லைக் திஸ் அப்படின்னு நீங்கள் வந்து திவ்யாவோட டீம்கிட்ட கேளுங்க. இஃப் திவ்யா இஸ் பிஹேவிங் குட், சாண்ட்ரா வில் பிஹேவ் குட். அவ்வளோதான். மிரர் மாதிரி நீங்கள் சிரிச்சு காமிச்சா சிரிச்சு காட்டுவோம், அழுது காமிச்சா அழுது காட்டுவோம். பட் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் போயிட்டுருக்கு. நேற்று கூட தேவையில்லாமல் ஒரு விஷயம் அட்ரஸிங் பண்ணணும்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு விஷயம், சாண்ட்ராவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஒரு கேர்ள்ஸுக்கு வர ஒரு பீரியட் டேட், அந்த டைம் பார்த்து ட்ரிகர் பண்ணிட்டாங்க. தேவையில்லாமல் ஒரு கேட்ட விஷயம், அதை அவங்க கேட்டிருக்க வேண்டாம். மேபி தனியாக பேசியிருக்கலாம், இந்த விஷயத்தை தவிர்த்துக்கலாம். ஸோ இட் ஹேப்பன்ஸில். ஏன்னா உண்மையாலே ஒரு பெண்ணோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் கண்டிப்பாக, அந்த பெயின் எல்லாமே ஒவ்வொரு பெண்ணுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக. ஆனால் அது ஒரு பொண்ணுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். பொண்ணாக இருக்கிற திவ்யா அதை புரிஞ்சுருக்கணும், அதை பார்த்துருக்கணும். அதை அவங்க பண்ணலை. இட்ஸ் அப் டு திவ்யா அண்ட் சாண்ட்ரா. அவங்க பார்த்துக்கிட்டவங்க கேமை. பிகாஸ் நான் வெளியே வந்துட்டேன்.
ஐ கேன் சிட் அண்ட் வாட்ச் த கேம். ஃபேமிலி ரவுண்டுக்குள்ளே போகும்போது நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் திவ்யா கிட்ட அது என்னன்னு நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. சாண்ட்ரா கிட்டே பாப்பாஸ் மீனு பார்த்து எப்படி இருக்காங்கன்னா தே கிரேட். பிரஜனா பிக் ஃபேன், லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் த லவ். பாப்பாஸ் மீனு பார்த்து எல்லாம் பாப்பாவுக்கு தான் நல்லா என்ன ஸ்கூல் போயிருப்பாங்க. இப்போ ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் வந்திருப்பாங்க. நீங்கள் இருந்திருந்தால் நீங்கள் தான் வின்னர். இல்லை அது மக்கள்கிட்ட ஓட்டு இருக்குது. எனக்கு நல்ல பேர் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். உங்களோட பெரிய லவ்வுக்கு சப்போர்ட்டுக்கு கீப் சப்போர்ட்டிங். நான் ஜெயிச்சிருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருப்பேன். பட் ஒருவேளை நான் டைட்டில் ஜெயிச்சுன்னா உங்களோட மனசை ஜெயிச்சிருக்கவே முடியவே முடியாது. தேங்க்ஸ் ஃபார் த லவ். சத்தியமாக சொல்கிறேன், சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து நான் ஒரு ஆக்டராக இருந்து பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆர் யூ ஆங்க்ரி வித் திவ்யா? ஆமாம், கொஞ்சம் ஆங்க்ரியாக இருக்குது. என்னன்னா எனக்கு சிஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ ஒரு ட்ரூ சிஸ்டராக தான் திவ்யா நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் திவ்யாவோட கேம் பார்த்ததுக்கு ஃபுல் எபிசோட் பார்த்து வரோம். திவ்யா ஒருவேளை ஒரு பிரதர் கார்டு எடுத்துக்கிட்டு பார்வதி மாதிரி ஒரு கேமை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேங்களோன்ற எனக்கு ஒரு சின்ன டவுட், ஆசோலேஷன் இருக்குது. அப்புறம் ஒன்றும் தெரியல எனக்கு. கோவம் இருக்குது, கண்டிப்பாக கோவம் இருக்குது. கோவம் இல்லாமலாம் கிடையாது. பட் என்னோட கோவம் வேறு கோவம், சாண்டாவோட கோவம் வேறு. இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம பிகஸ்ட் ஃபேன், தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி ரவுண்டு போகலாம் இல்லை இந்த நெக்ஸ்ட் வீக் என்னமோ அரோரா கேம் பிளே பற்றி. வாவ், எனக்கு பிடிச்சதுல அந்த பிபி ஹவுஸில் ரொம்ப பிடிச்ச பிளேயர் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிளேயர் அரோரா. ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க, ரொம்ப நல்ல பிளேயர். பிபி ஹவுஸில் இவ்வளோ பேர் பேசும்போது அரோரா எடுத்து வைக்கிற பாயிண்ட்டை இன்க்ளூடிங் நான் உள்பட நான் யோசிக்கிற ஒரு பாயிண்ட் தான் அரோரா எடுத்து வைக்கிறாங்க. நான் ரொம்ப வேண்டுற மனசார ஃபைனல் டாப் 5-6 அரோரா கண்டிப்பாக இருப்பாங்கன்றது அது என்னோட கெஸ். பிரியா சைத்ரு சொல்கிறாங்க சாண்ட்ரா வாஸ் பிஹேவியர். அப்படிலாம் கிடையாது, அப்படி ஒரு பிஹேவியரே கிடையாது. இப்போ லைவ் போனீங்கன்னா லைவில் பார்த்தீங்கன்னா 100% எடிட்டில் 60% 70% தான் காட்டுறாங்க ஒரு பகுதி, மீதி 30% வரதில்லை ப்ராப்பராக. எவ்வளோ பேருக்கு ஐபேக் டாஸ்க் போயிருக்குன்னு தெரில. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ திவ்யா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறது அவங்க பிஆர் பேஜ் பண்ணுறாங்க, பிஆர் டீம் பண்ணுறாங்க. அதை பிஆர் டீம் பண்ணுறது போஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா சாண்ட்ராவை டார்கெட் பண்ணுறாங்க. அது எதுவுமே நடக்காது. அதை விட்டுட்டு திவ்யா கேம் ஆட ட்ரை பண்ணலாம், முயற்சிக்க ட்ரை பண்ணலாம். அது அவங்க பண்ணுறதில்ல. ஆரம்பத்தில் சபரியை டார்கெட் பண்ணியிருக்காங்க, எஃப்ஜேவை 2 days பிஃபோர் கமருதுன்னு, இப்போ சாண்ட்ராவை. ஸோ நீங்கள் அதை விட்டு கேம் ஆட முயற்சி பண்ணலாம். இந்த ஐபோ பெட்டாஸ் நான் சொன்னேன். ஐபோ பெட்டாஸில் திவ்யா சாண்ட்ரா எனக்கு கொடுத்தாங்க. நான் சாண்ட்ராவுக்கு தான் அந்த ஐஸ்கிரீம் கொடுத்துருவோம். பட் சாண்ட்ரா தான் சொன்னாங்க நீங்கள் எனக்கு கொடுக்காதீங்க, திவ்யா கொடுக்குறேன். நான் சொன்னேன் ஏன் திவ்யா கொடுக்கணும், அவங்க தான் எனக்கு கொடுக்கணும். அப்போ சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா இது வரல, லைவில் பார்த்துருக்கேன், மனோ எபிசோட் வந்துருக்காது. இப்போ சாண்ட்ரா சொன்னாங்க ஒருவேளை நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் திவ்யா கொடுக்கலன்னா ஷி மைட் பி அவே. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கும். அவள் ரொம்ப கவலைப்படுவா, அழுவா, ரொம்ப ஃபீல் ஆகிடுவான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் திவ்யாவுக்கு அந்த விஷயத்தை கொடுத்தேன் ஒரு சிஸ்டராக. ஸோ இந்த மாதிரி சாண்ட்ரா சொல்லி ஒரு விஷயத்தை நான் பண்ணும்போது அவங்க கூட எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரியும், நிறைய பேர் ஆடியன்ஸுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? ஸோ இதுக்கான பதில் என்ன நான் ஃபேமிலி ரவுண்டில் சொல்கிறேன் ஷூராக. திவ்யா மேலே உங்களுக்கு என்ன கோவம்? கண்டிப்பாக கோவம் இருக்குது 100%. அந்த கோவம் என்னன்றது நான் கிளியர் பண்ணுறேன் ஃபேமிலி ரவுண்டில் ஷூராக. திவ்யா நல்ல பொண்ணு தான், நான் திவ்யா கெட்ட பொண்ணு சொல்லவே இல்லை. எனக்கும் திவ்யா பிடிக்கும், அது சிஸ்டராக. திவ்யா நல்ல பொண்ணு தான், சாண்ட்ரா அதை கூட நல்ல பொண்ணு தான். திவ்யா சாண்ட்ரா புரிஞ்சிக்கல. ஸோ அதுதான் விஷயம். ஃபேமிலி ரவுண்டில் உங்கள் பேபிஸை கூட்டிகிட்டு போவீங்களா? ஷுவராக பேபிஸை கூப்பிட்டு போவோம். பேபிஸ் ரொம்ப காத்துட்ருக்காங்க ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் அக்ரி அரோரா இஸ் டூ குட் டு இன்டர்ஜ். ஷோ கண்டிப்பாக. ஹூ இஸ் லிட்டில் வின்னர் இன் யோர் ஒரு சீசனில் நீங்கள் 40 days அதனால் யார் டைட்டில் வின்னர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் யாரும் ஆரம்பிக்கல. நான் எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறமே விஷயம் ஒன்றும் பெருசாக போகல, ட்ரை மூடாக போகுது. ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்தால் யாரும் தட்டி கேட்க மாட்டுறாங்க. சம்மந்தப்பட்ட ஆளே போய் கேட்கணும், சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. நமக்கே இந்த பிரச்சனை யோசிக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம போய் தட்டி கேட்கணும், நியாயமாக இருக்கணுன்றது தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அந்த வீட்டில் நல்ல பிள்ளையாக இருக்க யாருமே பண்ண மாட்டாங்க, இன்க்ளூடிங் வினோத் பண்ண மாட்டாரு,
விக்ரம் பண்ண மாட்டாங்க, சுபிக்ஷா பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. சபரி சூடு இவங்கள தான் லிஸ்ட்டில் வந்து எல்லாமே சொல்கிறது ஃபைல் சொல்லுவாங்க. பட் இவங்க நமக்கு பிரச்சனை வந்தால் தான் யோசிக்கிறாங்க. போய் தட்டி கேட்கணும், போகணும், ஏன் போக மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்கள் சைட் பிரச்சனை வந்துடும். விஜய் சேதுபதி சார் வந்து சாட்டர்டே வந்து உங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க அந்த பயத்தில். நியாயமாக ஆடுங்கன்றதான் விஷயமே. தெரியல. ப்ளீஸ் டெல் சாண்ட்ரா அக்கா நாட் டு டேக் பாரு அட்வைஸ். ஓகே, கண்டிப்பாக பாருவோட அட்வைஸ் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் என்ன ஒன்றுனா, அந்த வீட்டில் சில விஷயங்கள் நடக்கும். நம்ம உடஞ்சி அழுவும்போது நமக்கு யாராவது வந்து ஒரு தோல் கொடுப்பாங்க, அழுகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா அழுதுட்டு இருக்கும்போது ரம்யா இருந்தாங்க, ரம்யா விட்டே போயிட்டாங்க. இப்போ வந்து பாரு இருக்காங்க. பாருவோட அட்வைஸை எடுக்க வேண்டான்ற ஒரு புத்தி சாண்ட்ராக்கு நிச்சயமாக இருக்குது. அதை யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது, அவங்க மேனிபுலேட் பண்ண முடியாது. பாரு அவங்க கேம் யூஸ் பண்ணுறாங்களான்றது அது பாருக்கு தான் தெரியும். அப்படி சாண்ட்ரா மேனிபுலேட் செய்யப்பட்டால் அது சாண்ட்ராவோட தவறு நிச்சயமாக. அதுக்காக ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் எபிசோட்ஸ். அண்ணா உங்கள் மூவி ராஞ்சா எப்போ ரிலீஸ்? ராஞ்சா வந்து February வந்துடும். அதோட வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அது பிக் பாஸில் இருந்த ராஞ்சா படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் ஒரு போயிட்டுருக்கு. பட் அது ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கு. பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா முதல் ரிலீஸ் ஆகிற படம் ராஞ்சாவாக தான் இருக்கும். இட்ஸ் அன் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். பார்வை சொல்கிறது சாண்ட்ரா பண்ணுறாங்களா சரியில்லை, பேசுகிறாங்க ப்ராப்பராக இல்லை. ஓகே கைஸ், யூ கேன் சி போத் சைட். விஜயாதிக்கு என்னோடய பாயிண்ட்டுக்கு தான் சொல்கிறேன். பிரதர் ஹெவி பிஆர் ஒர்க் கானா வினோத் கண்டிப்பாக இருக்குது. கானா வினோத் ஹெவி பிஆர் ஒர்க் இருக்குது. நிறைய பேருக்கு பிஆர் ஒர்க் இருக்குது. திவ்யாவுக்கு ஹெவி பிஆர், கானா வினோதை விட திவ்யாவுக்கு பிஆர் ஒர்க் இருக்குது. ஆனால் கானா வினோத் பிஆர் ஒர்க்கு அவங்க ஒர்க்கு மட்டும் தான் பார்க்குறாங்க. க்ராஸ் பண்ணி ஒரு ஆளை தாழ்த்தி மேலே அடிக்கிறது விரும்பலை. யுவர் எவிக்டட், we are very unfair. Hello sir, keep talking. Thank you so much. Friendship with power is not good for Sandra Bia. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக சொல்ல முடியாது, ஒரு தோல் கொடுக்குறாங்க அந்த எமோஷனில் அதான் நடந்திருக்கு. ஹாய் ஃப்ரம் பாரிஸ், ஐ லைக் வே சாண்ட்ரா லவ்ஸ் யூ. தேங்க் யூ ஸோ மச். லவ் மேரேஜ், past 20 years of love, it's not easy to break. I think Sandra play alone will be the top 5. ஆமாம், சாண்ட்ரா வந்து play alone நான் கன்ஃபார்மாக. என்ன ஒன்று அடிக்கடி பவர் வந்து பூந்துடுறாங்க, not a deal. ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச். இதோட நான் லைவை முடிச்சுக்கிறேன். எனக்கு நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறீங்க. வை யூ கீப் ஆன் டெல்லிங் திவ்யா பிஆர்? திவ்யா பிஆர் கீப் ஆன் டெல்லிங்கன்னா ஏன்னா அது திவ்யா பிஆர்லேருந்து யாரும் மெசேஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பிரதர் டென்ஷன் ஆகுறீங்க? பிஆர் ஹெவியாக இருக்குது, போய் பாருங்கள், எடிட்டை பாருங்கள். அதை விட்டுட்டு திவ்யா கேம் ஆடலாம், முயற்சி பண்ணலாம். பிஆர் குறைச்சிட்டு இதோட அட்ரெஸிங் எல்லாமே நான் ஸ்ட்ராங்காக ஃபேமிலி ரவுண்டில் கண்டிப்பாக சொல்லுவேன். There's a blast on Family Round. Sure, wait and watch. Thank you so much support பண்ணது. Keep on supporting. கூட சீக்கிரம் லைவ் வருவேன். Thank you for the love. Anbeshwam. Thank you.